திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்கள் பத்தி பார்க்கலாம். மேஷ ராசி, உங்க ராசியின் அதிபதி செவ்வாய் 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருக்க போறார். மாதத்தின் கடைசி நாள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு 7.5 சனி தொடங்க போகுது. சனி பகவான் உங்களுடைய ராசியை பிடிக்க போறார் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது யாரும் பயம் கொள்ள தேவையில்லை. 7.5 சனியில முழுக்க நாம ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பித்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய கொடுப்பார். அவரே அனுபவம் மூலமாக கொடுப்பார். பிரச்சனையும் கொடுத்து அதற்குண்டான தீர்வையும் கொடுத்து அடுத்து அதை எப்படி மூவ் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுப்பார். முதல்ல பொறுமை மட்டும்தான் முக்கியம். எதையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அவசரப்பட்டு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, அவசரப்பட்டு குடும்ப ரீதியாக ஏதாவது பேச்சுக்கள்னால பிரச்சனைகளை கொண்டு வரதோ, முந்தி போய் செய்யறதோ, இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் இந்த மேஷ ராசி மட்டும் இல்லை, எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத அமைப்பு. அப்ப 29ஆம் தேதி உங்களுடைய ராசியை பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி 10 வயசுக்குள்ளையா, 20 வயசா, 30 வயசா, 40 வயசா, 50 வயசா, இப்படி ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்தது போலையும் அவர்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்தும் உங்களுடைய தசாபுத்தி புரிந்தா சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெரியும். இருப்பினும் ஜாதகத்துல 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, தான தர்மங்கள் நிறைய செஞ்சிடணும். தன்னுடைய உழைப்பு அப்படிங்கிறது, நீங்க 100 ரூபா சம்பாரிச்சாலும் ஒரு 10 ரூபா வந்து உங்களுடைய உழைப்பை மற்றவங்களுக்கு தானமா கொடுத்துருங்க. ஒரு 10 ரூபாய்க்கு அன்னதானம் பண்றது ஏதோ ஒன்று கொடுத்துடலாம். அன்னதானம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த ஒரு 5-6 வருடங்களாக நிறைய அன்னதானம்னு பண்ணி ஒரே ஆள், அதாவது கோயிலுக்கு வெளியே 10 பேர் வந்து யாசகம் வாங்குறாங்கனாலும் ஒரு ஆள்கிட்டயே பாத்தீங்கன்னா 10 பொட்டலோ 20 பொட்டலோ வச்சிருக்காங்க. அதை திரும்ப ஹோட்டல்காரங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. திரும்ப அதை வாங்கிட்டு போய் அதை வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஸோ அது மாதிரி இல்லாம எத்தனையோ அநாத ஆசிரமங்கள், குழந்தைகள் ஆசிரமங்கள், இது போல எத்தனையோ இல்லாதவங்க நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட் மூலமாக எல்லாத்துலயும் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களே நேரடியாக கொண்டு செய்தாலும் சரி, அல்லது உங்கள் பார்வைக்கு அது வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வழியில கோவிலுக்கு உதவிகள் செய்யறது, இல்லாதவங்களுக்கு உதவிகள் செய்யறது, இருக்கிறவங்களுக்கே கொண்டு போய் கொடுக்காம இல்லாதவங்களுக்கு செய்வது நல்லது. ஏன்னா இப்ப நான் அந்த ரீசெண்டா நம்ம இந்த 5-6 வருடங்களாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தான தர்மங்கள் நிறைய பண்ணணும். அதே போல பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புல ஒரு பகுதியாவது பணமாகவோ அல்லது உங்களுடைய உழைப்பாகவே மற்றவர்களுக்கு கொடுத்தீங்கனாலும் கூட அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது முற்றிலும் குறையும். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழுக்குன்னு சொல்றோம். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியர்வைன்னு சொல்றோம். ஸோ உடம்புல அழுக்கு இல்லாம பார்த்துக்கோங்க. அதே போல வியர்வை வராம, வியர்வை நல்லா வெளியே வரணும், நல்லா ஸ்வெட் ஆகணும், ஆகி நீங்க வந்து கொஞ்சம் நீட் ஆயிடணும். இது போல ரெகுலரா ஏதாவது யோகா எக்ஸசைஸ் சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி, வியர்வை வெளியே வரணும். அதே போல உடம்புல வியர்வை வாசம் இருக்கவே கூடாது. வந்ததுக்கு அப்புறம் உடனே போய் கிளீன் ஆயிடணும். 2 நேரம் குளிக்கணும். இதுதான் வந்து முதல் பரிகாரம். 2வது தான தர்மங்கள் செய்யறது. இப்படி இன்னும் நிறைய வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அதுவும் நம்ம கிளாஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். நம்ம வாட்ஸ்அப் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் லிங்க்குக்கு வாங்க, நம்மளுடைய கிளாஸோடைய லிங்க் உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுப்போம். ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் செய்தாலே போதும். இப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசி, இந்த மாதம் கூட்டு கிரகங்கள் நிறைய சேர்க்கை இருக்கு. கூட்டு கிரக சேர்க்கை, அது 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். உங்களுடைய ராசி அதிபதி மறைஞ்சு நிற்கிது 3ஆம் இடத்துல. ஒரு 5-6 மாதங்களாகவே மேஷ ராசிக்கு கொஞ்சம் முரண்பாடுகள். ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்துக்கு வந்து நீசமானார், மறுபடியும் மிதுனத்துக்கு போறார், மறுபடியும் வக்ரமானார். ஸோ இது போல இந்த 2 கட்டத்துக்குள்ளதான் வந்து செவ்வாய் வந்துட்டும் போயிட்டும் இருக்கார். இந்த மாசம் பார்த்தீங்கன்னா முழுக்க இங்கதான் இருக்கிறார், மிதுனத்துலதான் இருக்கிறார். ஸோ வந்து ராசி அதிபதி மறையிறது அப்படிங்கிறது, அது 3ஆம் இடத்தில் மறையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, முயற்சிகள் கைகூடி வரும், நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதே போல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னாலே நிறைய பேர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க கையில காசு பணங்கள் புழங்கும். 3ஆம் இடங்கிறது கைன்னு சொல்றோம். அப்ப ராசி அதிபதி போய் செவ்வாய் 3ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக கையில காசு பண புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியம், 3ஆம் இடங்கிறது தைரியம் தான். அப்ப தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே மேஷ ராசிக்கு நடந்துட்டு இருக்கு. அதே போல மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேஷ ராசிக்கு
ராசிக்கு சனி பகவான் பிடிக்க போகிறார். 7.5 சனியாக 7.5 வருட காலங்கள் பிடிக்க போகிறார். யாரும் பயம் கொள்ள தேவை கிடையாது. அவர்களுடைய வயதுக்கு தகுந்தது போலையும் அவருடைய தசாபுத்திக்கு தகுந்தது போலையும் அவருடைய ஜாதகத்துடைய பலன்கள், அதாவது பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நல்ல ஜாதகமா, யோக ஜாதகமா, யோகம் இல்லாத ஜாதகமா, ஒரு மீடியமா வாழக்கூடிய ஜாதகமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதற்கு தகுந்தது போலத்தான் இவர் அந்த பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரெண்டாவது, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அட்வைஸ், சின்ன பரிகாரமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, முழுக்க 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 தானம் நிறைய செய்யணும். இருப்பவருக்கு கொடுக்காமல் இல்லாதவருக்கு கொடுக்கணும். ரீசெண்டா இந்த 5-6 வருடங்களாக பார்த்துட்டீங்கன்னா எல்லா கோவில்லையுமே ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்துருக்காங்க. ஒருத்தருக்கே, அதாவது அந்த 10 பேருக்கே திரும்ப டெய்லியும் பார்த்துட்டீங்கன்னா, அது சனிக்கிழமையில பார்த்துட்டீங்கன்னா ஒரு 25-30 பொட்டல் விழுந்துருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரிட்டர்ன் கொண்டு போய் அப்படியே ஹோட்டல் கொடுத்துட்றாங்க, பணமா வாங்கிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் வச்சிருக்காங்களா, இல்லாம யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுங்க. ரெண்டாவது, அநாத ஆசிரமங்கள், முதியோர் ஆசிரமங்கள் நிறைய இப்போ உருவாகிட்டு வருது. ஸோ அவர்களுக்கு நீங்க செய்யும் பொழுதும் சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். உங்களுடைய உழைப்பையோ அல்லது உங்க உழைப்பினால வரக்கூடிய பணத்தையோ மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சனி பகவானுடைய தாக்கம் குறையும். ஒண்ணு. ரெண்டாவது, கடினமா உழைக்கணும். நார்மலா இருக்கிற டேஸை விட இந்த காலகட்டங்களில் கடினமான உழைப்பு, வியர்வை வெளியே வர வரைக்கும் வேலை செய்யணும். அதே போல வியர்வையை நம்ம உடம்புல வச்சுக்க கூடாது. நம்ம உடம்புல ஸ்மெல் வரக்கூடாது. ஏன்னா சனி பகவானா வியர்வை, சனி பகவானா அழுக்கு, சனி பகவானா கோர முடி அப்படின்னு சொல்றோம். அப்போ இது போல விஷயங்கள் எல்லாமே நமக்கு இல்லாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு. அப்போ வியர்வை வர வரைக்கும் வேலை செய்யுங்க. நம்ம உடம்புல ஸ்வெட்டிங் ஸ்மெல் இல்லாம பார்த்துக்கோங்க, வியர்வை வாசம் இல்லாம பார்த்துக்கோங்க. 2 நேரம் குளிங்க, உடம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. இது 2வது பரிகாரம். இது போல நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய வகுப்புல எடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இது போல நிறைய பரிகாரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்க, மேஷ ராசிக்கு ராசி அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுல மறையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு காரிய ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு இங்கு இருக்கிற வரைக்கும், ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 9, 12ஆம் அதிபதி. குரு, அதாவது 7.5 சனி வந்தாலும் குரு இங்க இருக்கிற வரைக்கும் பணப்புழக்கங்கள் நிச்சயமாக இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய பீரியட் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள், வாக்கு பலிதங்கள், குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார். அது வரைக்கும் நீங்க என்னென்ன சக்சஸ் பண்ணணுமோ அதெல்லாம் சக்சஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ சனி பகவான் வந்தாலும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தொடர்றது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களை லாக் பண்ணுவார். பணம் சார்ந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் லாக் பண்ணுவார். ரெண்டாவது குடும்பம் சார்ந்த விஷயத்துல லாக் பண்ணுவார். ஸோ அதனால இது ரெண்டுமே 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால, குரு 9ஆம் அதிபதியாகி 2ல் நிற்கிறதுனாலையும் கண்டிப்பாக இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏதாவது பிளானிங் இருக்கு அப்படின்னா மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிளானிங்கை கரெக்டா வச்சுக்கோங்க அப்படிங்கிறத அமைப்பு. அடுத்தது பாருங்க, சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாரு? உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி. குடும்பம், தனம், உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தை சொல்லக்கூடிய சுக்கிரன் இங்க 12ஆம் வீட்டுல இருந்து கடந்த மாதம் சுக்கிரன் ராகு சேர்க்கையாக இருந்து பெண் சாப அமைப்புல அந்த மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாமே பெண் சாப அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அப்போ அந்த அமைப்புல 12ஆம் வீட்டுல இருந்து விரைய செலவுகள், சுப விரயங்கள், குடும்பத்துல சின்ன பேச்சுக்கள் மூலமாக பெரிய அளவுக்கு கொஞ்சம் மன பாதிப்புகள், திருமணம் கொஞ்சம் தடையாகி போறது, கணவன் மனைவி கடந்த மாசங்கள் இது உங்களுக்கு நடந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நிறைய நடந்துட்டு இருந்திருக்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த சுக்கிரன் ராகு அப்படிங்கிற, ராகுவே முதல்ல வக்ர கிரகம் தான். அப்போ சுக்கிரனும் வக்ரம் ஆகிறார். அதே போல பாருங்க, புதனும் வக்ரமாகுது 15ஆம் தேதியில. சோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, இந்த மாதம் முழுவதும் சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அதே போல புதனும் வக்ரகதி அடைகிறார்கள். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க, புதன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி வக்ரமாக இருந்தால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் உண்டு, வருமானமும் வரும், விரயமும் வரும் காட்டுது. ஏன்னா 12ல போய் உங்களுக்கு மறைஞ்சு வக்ரம் ஆகிறாருங்கிறதுனால வருமானத்தையும் கொடுப்பார், அதே போல வக்ரத்திற்குண்டான செலவையும் கொடுப்பார் அப்படிங்கிறது காட்டுது. உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லை, சுக்கிரன் வக்ரம் இல்லை, புதன் வக்ரம் இல்லைன்னா பேச்சுல கவனமா இருங்க. பணம் கொடுக்கலைன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா 6ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி. அப்போ பேச்சுல கவனமா இருங்க. சகோதர உறவுகள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன், நோய் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு மருத்துவ செலவுகள் உண்டு. வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, வேலையில ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது, கடின உழைப்ப போடுறது, ஹார்ட் ஒர்க் போடுறது, எக்ஸ்ட்ரா 6 மணிக்கு மேல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா டியூட்டியில செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட கொடுத்து விடும் அப்படிங்கிறது அமைப்பு. பொதுவா சுக்கிரன் உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லாம இருந்துட்டா இந்த பிரச்சனைகளை கொடுப்பார். வக்ரமாக இருந்தால் அதீத பணம், அதீத லாபங்கள்,
கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பணம் ஏதாவது ரோல் ஆகாமல் இருக்குன்னா அது ரோல் ஆகி கொடுக்கறது, நோய்க்குண்டான நல்ல மருத்துவர்களை கொடுப்பது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அஸ்தங்கதம் அப்படிங்கிறது சூரியனோட எந்த கிரகங்கள் சேரும் பொழுது அஸ்தங்கதம் பெறுது. ஆனா அஸ்தங்கதம் பெற்றாலும் கூட பெரிய அளவுக்கு வக்ரம் ஆகி கொடுக்கக்கூடிய பலனை அஸ்தங்கதம் கொடுக்கறதுல கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போறாரு, அவ்வளவுதான். வக்ரம் எல்லாம் உடனே காட்டுது, அஸ்தங்கதம் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போகுது, அவ்வளவுதான். அப்போ இந்த புதனும் உங்களுக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, 6ஆம் அதிபதி 12ல இருக்கிறதுனால ஏதாவது வெளிநாடு, இப்ப புதன் வக்ரமாக இருக்குது உங்க ஜாதகத்துல, வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் தானே. அப்ப வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் எல்லாமே தானா தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பேர் கேட்பாங்க எந்த மாசத்துல போலாம், எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது. அப்போ உங்க ஜாதகத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிநாட்டு கிரகம். ஆனா இருப்பினும் 12ல இத்தனை கிரகங்கள் ராகு இருக்கிறார். ராகுதான் இயற்கையாக வெளிநாட்டு கிரகம். மேஷ ராசிக்கு குரு வெளிநாட்டு கிரகம். அப்போ இது ரெண்டுமே ஒரு காம்பினேஷன் ஆகுது. ராகு இங்கிருந்து 3ஆம் வீட்டை பார்க்கிறாரு இல்லைங்களா. ராகுக்கு பார்வை இல்லைன்னு சொல்லுவோம், ஆனா அப்படிலாம் கிடையாது. ராகு 3ஆம் பார்வையாக பார்க்குது இல்லைங்களா. 11, அதாவது 3ஆம் இடத்தை பார்க்குது அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வெளிநாடு பிராப்தங்கள் இருக்குது அப்படிங்கறது எடுத்துக்கலாம். பொதுவா இந்த காலகட்டங்களில் ஜாதகத்தில் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் இருக்கா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கா, அப்படி இருந்து புதன் வக்கரமாக இருந்து சுக்கிரனும் உங்க ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக பண வரவு உண்டு, கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உண்டு, அதீத வளர்ச்சி, எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள். ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகுங்கிறது ஒரு திருட்டு கிரகம்னு சொல்றோம், ராகுங்கிறது ஏமாற்று கிரகம்னு சொல்லுவாங்க அதுல. அப்ப ராகு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க இது சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வேலை சார்ந்த விஷயங்கள், ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்பிக்கை தன்மை இல்லாத நபர்கள் உங்களோட ஜாயிண்ட் ஆவாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க கிட்ட டக்குன்னு ஏமாந்துடாதீங்க, கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அதுக்கப்புறம் பண்ணினீங்கன்னா அது சக்சஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா ஈஸியா நல்ல ஆள்கள் கிட்ட கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுரும். தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் இந்த ஜாயிண்டிங் பிரச்சனையில கொஞ்சம் இந்த வெளிநாடு வெளியூர் ஏதாவது ஒரு ஜாயின் பண்றாங்க இல்லைங்களா, அவங்கனால கொஞ்சம் பிரச்சனைகளும் ஏமாற்றுறதுனால பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் யார்? உங்களுக்கு 5 குடையவர், குலதெய்வம், குடும்பம், குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய அதிர்ஷ்டம், இதெல்லாமே சொல்லக்கூடியது சூரியன் தான். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க 11ஆம் வீட்டுல இருக்கார். அடுத்து பாருங்க 14ஆம் தேதி மேல அவரு வரையத்துக்கு போகிறார். அப்ப 5 குடையர் 11ல இருந்தா குழந்தைகள் மூலமாக வருமானம், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொழில் வளர்ச்சி, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கடந்த மாசத்துல கொடுத்து, அதுவும் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்க 11ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால உங்க லாபம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே கண்டிப்பா சக்சஸ் தான் கொடுக்கும். 14ஆம் தேதிக்கு மேல விரயத்துக்கு போறதுனால குடும்பத்துல ஏதாவது ஒரு விரய செலவுகள், குடும்பத்துல தேவையில்லாத பேச்சால பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி கொடுப்பது, இதெல்லாமே உண்டு. அதனால உங்களுடைய பிளானிங் ஏதாவது இருக்கு, நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம். 14 முடிச்சு 15க்குள்ளேயே முடிச்சிடணும். 15 வந்ததுனாலே பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது சூரியன் மேல போய் ராகுவோட சேர்ந்துருவார். அப்ப சூரியன் ராகு சேர்க்கை எப்படி கடுமையான பித்ருதோஷத்தை கொடுக்கும். தந்தை வழி பித்ருதோஷம். அப்ப தந்தைக்கு ஏதாவது ஒரு கேடுகள் கொடுப்பது, அல்லது கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரஷர் அதிகமாகிறது, இதெல்லாம் இந்த சூரியன் ராகு சேர்க்கை. இயற்கையாகவே சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்து பெண் சாபத்தை வாங்கி பெண்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தினுடைய அமைப்பே. அப்போ புதனும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிறார். அப்போ புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா குழந்தைகள், அதாவது உங்க மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா படிப்புல கொஞ்சம் மந்த நிலையா இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா முயற்சி செய்ய மாட்டாங்க பெரிய அளவுக்கு. இயற்கையாகவே புதன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னா ஒன்னா படிப்புல மந்தமா இருப்பாங்க, அல்லது இதே ஜாதத்துல பாத்தீங்கன்னா தெரியும் படிப்புல தடையாகும், தடைக்கு பின்பு படிப்பாங்க. அதே போல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்புக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது கிடைக்காது. என்னதான் படிச்சீங்கனாலும் படிப்புக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ இதெல்லாம் புதன் ராகு சேர்க்கை ஜாதகத்துல இருந்தாலே நடக்கும். அப்போ கோச்சாரப்படி இது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தாலும் கூட கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயத்துல, வேலைகள் சார்ந்த விஷயத்துல, படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலையா பெருசா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுதான் நம்ம ஜாதகனுடைய அமைப்பு, நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய்க்கணும். ஏன்னா எந்த கிரகத்தையும் மாற்றி அமைக்க முடியாது, இருக்கின்றவாறு அமைத்து கொண்டால் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வழிபாடுகள் மூலமாக நாம அங்க இருக்கக்கூடிய பிரஷர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி நமக்கு என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் அப்படிங்கறத விதிக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்ப இதெல்லாமே உங்க ஜாதகத்துல புதன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னா பாருங்க. சோ இது போல இருந்ததுன்னா கொஞ்சம் குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயத்துல, வேலைகள் சார்ந்த விஷயத்துல நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியனும் சனியும் போய் சேருவாங்க. அடுத்தது இங்க சனியும் மேல ஏறிடுவாரு. சோ சூரியன், சனி,
ராகு, சுக்கிரன், புதன் 5 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். இந்த 5 கிரகங்களும் 12ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது அது உங்க ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனா விரயத்தை கொடுக்கும், மருத்துவ செலவை கொடுக்கும் இருக்கு. இது 2 மாசம் இந்த சனி ராகு சேர்க்கையில இங்க 2 மாசம் உட்காந்துருப்பார், மே மாசம் வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விரயங்கள் நிறைய பண்ணிடுங்க, காசு பணம் சேர்த்தாதீங்க. அப்படி காசு கூட நிறைய வருது சேர்த்துனீங்கன்னா அது உங்க மருத்துவ செலவுக்கோ குடும்பத்துக்குள்ளான தேவையில்லாத செலவுக்கு தான் போகுமே தவிர மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல செலவாக வராது. ஒரு வருமானம் வருதா, அந்த 2 மாத காலங்களும் நீங்க கோவில் செலவுக்கு, ஆன்மீகத்துக்கு, அநாத ஆசிரமத்துக்கு ஏதோ ஒன்று வரதை கழிச்சுடுங்க. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றீங்களா, உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு வரக்கூடிய நஷ்டங்கள் இந்த 1000 ரூபாயில போயிடும். அதாவது தான தர்மங்களோ, ஏன்னா இது மோட்ச வீடுன்னு சொல்றோம், தர்மத்தை சொல்லக்கூடியதும் மோட்சத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்போ இது போல சில தான தர்மங்களும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சூரியன், சனி, ராகு இந்த 3 காம்பினேஷனும் வளர விடாத காம்பினேஷன். பித்ருவலிக்கு அதே போல பார்த்தீங்கன்னா பித்ருவலி தோஷங்கள், தந்தைக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல கவர்மெண்ட் ஜாப்ல ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னாலே சனியும் சூரியனும் சேர்ந்தாதான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க முடியும், செவ்வாயோட சேர்க்க. அப்போ அந்த கவர்மெண்ட் ஜாபோட சேர்ந்து ராகு சேருது அப்படின்னா அதுல வேலையில அரசு வேலை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்கன்னா அதுல நிறைய ப்ரெஷர்களை கொடுக்கும், நிறைய அலைச்சல், நிறைய பயணங்கள், ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது கொடுத்துரும். ஸோ இதனால நம்ம ஆரம்ப காலகட்டங்களே கொஞ்சம் தான தர்மங்கள், இறை வழிபாடுகளை கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டால் இதனுடைய தாக்கம் ஒரு 50% குறையும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா எல்லா கிரகங்களுமே 12ல போய் ஜாயிண்ட் அடிக்கிறாங்க. எல்லா கிரகங்களுமே சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே. ஒரே ஒரு கிரகம் வெளியே நிக்குதுன்னா அது குருவும் செவ்வாயும் வெளியே நிக்குது. அப்போ குருவும் செவ்வாய்க்கு உண்டான பலன்கள் மே மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா எல்லா கிரகங்களும் விரயத்தை நோக்கி போறதுனால நீங்களாகவே வாண்டடா ஒரு விரயத்தை செய்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த மேஷ ராசிக்கு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு பலன் ஆகும். 100%க்கு ஒரு 60% விரய செலவுகளும், ஒரு 40% கொஞ்சம் உங்களுக்கு உண்டான நார்மலான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எதுக்கும் பயம் இல்லாம தைரியமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனுடைய கடாட்சம் எப்பொழுதுமே மேஷ ராசிக்கு, அதுவும் முருகப்பெருமானுடைய கடாட்சம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு முழுக்க உண்டு. ஸோ முருகனுடைய வழிபாடுகளை இந்த 3 மாத காலங்கள் நீங்க வைத்துக் கொண்டால் நிச்சயமாக பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள்வார் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.